சென்னை பெரம்பூரை சேர்ந்த ரெபேக்கா என்பவர் கடந்த 6 மாதங்களாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் வங்கியில் காசாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 1ஆம் தேதி வழக்கம் போல் வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது வாடிக்கையாளரைப் போல் வங்கிக்குள் நுழைந்த ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரெபேக்காவை சரமாரியாக வெட்டியுள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்களும் பொதுமக்களும் அந்த நபரை சுற்றி வளைத்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் படுகாயமடைந்த ரெபேக்காவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறை நடத்திய விசாரணையில் ரெபேக்காவை வெட்டியது அவரது கணவர் சதீஷ்குமார் என்பது தெரியவந்தது. ரெபேக்காவும் சதீஷ்குமாரும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்தனர். இவர்களுக்கு ஸ்டெஃபி ரோஸ் என்ற பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த நிலையில் மதுவுக்கு அடிமையான சதீஷ் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தொடர்ந்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விவாகரத்து கோரி ரெபேக்கா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனிடையே மகளை தன்னிடமிருந்து பிரித்து விடுவார்கள் என சதீஷ்குமார் அச்சமடைந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி 7 வயது மகள் ஸ்டெஃபி ரோஸை ஒரு விடுதிக்கு அழைத்து சென்று கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இவ்வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீனில் வெளிவந்ததும் ரெபேக்காவிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மீண்டும் சிறைக்கு சென்று கடந்த வாரம் வெளியே வந்த அவர் மனைவியை கொலை செய்யும் திட்டத்துடன் வங்கிக்குள் புகுந்து இந்த வெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். தன்னுடைய பேத்தியின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று ரெபேக்காவின் தாய் வலியுறுத்தியுள்ளார். குடும்பத்தையே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே சொல்லி அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் சார். அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான். ரொம்ப ஃபுல்லாக அந்த போதையிலேயே அது போல் பண்ணிடுறான் சார். எனக்கு உண்மையாலுமே 3 பொம்பளை பசங்க, அந்த பசங்களை வச்சுன்னு நான் ரொம்ப பயந்து வாழ்கிறேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். அவனை சும்மா விடக்கூடாது சார். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஏன்னு சொன்னால் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப தாங்க முடியல. இது பாதுகாப்பு இல்லாத இருக்கிறோம் சார். குழந்தைய பறி கொடுத்து எங்களால் இன்னும் மீண்டு வர முடியல. மறுபடியும் இது போல் அப்போ நாங்கள் எப்படி தான் வாழ்த்து சொல்லுங்கள். அவன் வெளியே வரக்கூடாது. அவன் வெளியே வந்த எந்த பாதுகாப்புமே கிடையாது. அவன் என்ன பண்ணாலும் செய்வான். என் பொண்ணை அவங்க வாழ விடலை. குழந்தையும் கொன்னுட்டாங்க. இதுக்கு நீங்கள் நியாயம் செய்யணும் சார். கண்டிப்பாக தன்னுடைய அக்காவின் மகள் கொலை வழக்கில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று தங்கை ஜாய் குற்றம் சாட்டியுள்ளார். சதீஷ்குமார் தங்களின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றுவிடுவதாக மிரட்டல் விடுத்திருந்ததாகவும் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாப்பாவுக்கு ஜூலை 22, 2025 நடந்தது. ஓகேங்களா, அவளுக்கே இன்னும் சார்ஜ் போடல. மெதுவாக தான் ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ இருந்த ஆட்சியில் நாங்கள் போய் நின்னோம், ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணுங்கன்ட்டு. எதுவுமே பண்ணல. இருக்கிற ஆட்சி எங்களுக்கு எதுவும் பண்ணல. இவங்க பண்ணாங்க. இப்போவும் நாங்கள் உங்களை தான் கேட்குறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. எங்கள் அக்கா இப்போ இப்படி இருக்கிறா, நாளைக்கு யார் அப்படியே மாற்றிட்டே வேற யாராச்சும் கொண்டுட்டே போகணுமா? இது போன்ற கொடூரம் மீண்டும் அரங்கேறாமல் காவல்துறை தடுப்பது மட்டுமின்றி தங்களுக்கு நீதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது.